Alright guys, okay fine. So நாம இன்றைக்கு பார்க்க போற விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் really sorry for the delay. நான் இதுக்கும் ஒரு லைக் செஞ்சு காட்டிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. So that's why I'm taking this session. Like so இந்த ஒரு அந்த கிளாஸ்ல லைக் you just need to have some idea, right? ஆம், இந்த எக்ஸல் கன்செப்ட் எப்படி செய்யறன்ற விஷயத்த ஆல்ரெடி கணக்கு விஷயங்களை நாம பார்த்துருக்கோம். பட் இந்த ஆன்லைன் செஷன்ன்றது ஐம் புட்டிங் தட் லைக் ஏன்னு சொன்னா மேக் யுவர் செல்ஃப் டு கெட் சம் ஐடியா டு டூ த எக்ஸாம் வித் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ரேபிட்லி லைக் ஈஸியா மூவ் பண்ணி அதை செய்யறதுக்கு லைக் இல்லாட்டி டைம் எடுப்பீங்க கணக்கு நேரம் ஆகும். ஸோ தட்ஸ் அ திங். பட் ஆல் த கொஷின்ஸ் ஆர் லைக் இங்க ஆறே ஆறு கொஷின் தான். ஸோ இதை நம்ம எப்படி செய்ய போறோம்ன்றதை பார்த்துடலாம். லைக் so the first thing is like என்ன செய்யணும் சர்ச்ல போய் சர்ச்சிங் ஃபார் த எக்ஸல். ஸோ எக்ஸல் நாம தேடிட்டோம் லைக் இந்த blank ஷீட். முதலாவது விஷயம் வந்து blank ஷீட். ஓகே. ஸோ இதுல நாம வந்து இதை சர்வ் பண்ண போறோம். முதலாவது கொஸ்டின் வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. கிரியேட் த you know that. So create the following tables and apply the necessary format. லைக் அப்ப முதலாவது விஷயம் அதுதான் கழிச்சிருக்காங்க. அப்போ வடிவா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா you know that. ஸோ நெசசரி கன்செப்ட் லைக் இப்போ என்ன சொல்றது ஒரு பேசிக்கா சொன்னா ஸோ இந்த கொஸ்டின் மார்க் பண்ணா கிரியேட் த ஃபாலோயிங் டேபிள். முதலாவது டேபிள் கிரியேட் பண்ணிட்டான். சார் அப்ளை த அப்ளை டேபிள் திரும்ப கணக்க யோசிக்க வேணாம். ஏன்னா எக்ஸல்ல வந்து திரும்ப இன்சர்ட்டுக்குள்ள போய் டேபிள் அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் ஹோம்ல இதுலயே செய்யலாம். ரைட். இதை நான் ஜூம் பண்ணி விடுறேன். லைக் ஓகே. ஸோ இதுல பேசிக்கா அவங்க கேட்டு கேள்வி தேவையான அப்ளை த நெசசரி ஃபார்மேட் அண்ட் சர்வ் ஆஸ் த ஏபிசி கம்பெனி. ஸோ ஏபிசி கம்பெனி என்ற பெயர்ல நாம வந்து இந்த டேபிள சர்வ் பண்ணலாம் அல்லது இந்த ஷீட்டை சர்வ் பண்ணுவோம். லைக் நீங்க ஷீட்டை சர்வ் பண்றீங்களா இருந்தா வடிவா கொஞ்சம் கொள்ளுங்க. இந்த இதை சர்வ் பண்ணீங்கன்னா நீங்க பேசிக்கா முதல் ஃபைலை சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. சர்வ் ஆஸ் கொடுங்க. திஸ் பிசியில மேபி லைக் திஸ் பிசி டபுள் கிளிக் பண்ணுங்க. அப்படி உங்களோட டெஸ்க்டாப்ல ஸோ உங்களோட ஒரு பேரை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. லைக் ஸோ உதாரணத்துக்கு உங்களோட பேருன்னு சொன்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னுடைய பேர் எடுத்துக்கொள்ளும். ஸோ தனுராஜ். லைக் அப்படி இல்லாட்டி எம்எஸ்ஓ அண்டர் ஸ்கோர் அல்லது ஹைஃபன் டேஷ் எக்ஸல் ரைட் ஹைஃபன் பிறகு என்னுடைய பேர் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க. ரைட் தனுராஜ் எஸ். அண்ட் தென் இதை சர்வ் பண்ணிடுங்க. எங்க சர்வ் பண்ணி நான் வச்சுக்கொள்ளுங்க. தென் இந்த ஷீட்ல ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுங்க ஏபிசி கம்பெனி. சார் என்டர் அல்லது சார் அவ்வளோதான். தட்ஸ் திங். இப்போ இவ்வளோத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கேள்வியை பார்ப்போம். ஸோ இதில் த டேட் ஃபார்மட் ஷுட் பி 17th November 13. அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. கரன்சி ஃபார்மட் அது ஓகே ஃபைன். பட் மெயின் ஹெட்டிங் வந்து சென்டர்டாக இருக்கணும். சேலரி ஷீட் ஏபிசி கம்பெனி. ஓகே. அப்போ முதலாவது விஷயம் கொலத்தண்ணுங்க 1 ரைட். ஸோ இது ஒரு விஷயம் 1 2 3 ஸோ 4 5 6 7 7 காலம்னா செலக்ட் பண்ணுங்க முதல். அப்போ நான் ஸோ 3 6 7 ரைட். ஸோ ஜி வரைக்கும் வடிவா கொண்டுக்கலாம். ஜி வரைக்கும் நான் இதையும் ஒரு சைடில் கொண்டு வந்து விடுறேன். ரைட். ஸோ திஸ் மேபி லைக் இது ஓகே இருக்கு. ஸோ 7 அப்போ 7 அதே மாதிரி ரோஸ் பார்த்தீங்கன்னா 10 அப்போ 11 அண்ட் மேலே 2 லைன் வேணும். அப்போ கைண்ட் ஆஃப் 13. ஸோ நான் 13 வரைக்கும் போகிறேன். வடிவாக கணிச்சுக்கொள்ளுங்க 13 வரைக்கும் ஜி. நான் இவ்வளோத்தையும் முதல் புக்ஸ் பண்ணுறேன். வடிவாக கணிச்சுக்கொள்ளுங்க புக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோனில் லைக் திஸ் அ திங் இங்கே வந்தால் ஃபார்மெட் வரும். வடிவாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த border கன்செப்ட். ஸோ all borders எப்படி கொடுத்துட்டீங்க அவ்வளோதான் விஷயம். ரைட். ஸோ all borders. இப்போ நான் all borders கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று தான். பேசிக்காக சொன்னால் முதலாவது கன்செப்ட் முதல் ரெண்டுக்கும் borders தேவையில்லை. அப்போ முதல் ரெண்டே நான் தூக்குறேன். ஃபோனில் போய் இந்த borders கன்செப்டில் நோ border கொடுக்குறேன். அண்ட் தென் அடுத்த விஷயம் சேலரி ஷீட்ன்றது வேணும் எனக்கு காமனா. ஸோ சேலரி கேபிட்டல் எல்லாம். ஸோ சேலரி ஷீட். பட் எனக்கு இது ஒரு செல்லில் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் இந்த செல் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு செல்ஸில் போனால் லைக் வேர் இஸ் தட் merge இங்க இருக்கு merge and center. ஸோ merge and center கொடுத்தீங்கன்னா ஓகே. அண்ட் தென் திருப்ப லைக் வைஸ் பிஃபோர் நீங்க இந்த விஷயத்துக்கு என்ன செய்யணும் லைக் ஏபிசி கம்பெனி. அப்ப ஏபிசி கம்பெனி ரைட். ஏபிசி கம்பெனி. தென் அதே தான் செலக்ட் பண்றீங்க. அலைன்மெண்ட்ஸ்ல வந்தீங்கன்னா இந்த merge and center ஒரு விஷயம் இருக்கு கொடுக்குறீங்க. ஓகே.
ரைட். ஸோ இங்க ஒரு மேல கோடு மட்டும் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் இந்த ஃபொண்ட்ல போய் திருப்ப ஒருக்கா கொடுத்து கொள்ளுங்க இந்த ஓல் பார்டர்ஸ் ரைட். இப்ப பாருங்க இந்த கன்சர்ன் வந்துட்டு இப்ப இதுல எனக்கு முதலாவது ஹெடிங்ல இருக்கிற வார இவ்வளவும் எனக்கு போல்டா வரணும். அப்ப நான் போல்டு இப்படி செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இனி டைப் பண்ணா எல்லாம் போல்டு எல்லாம் வரும். ஸோ நம்பர் ஓகே, அதுக்கப்புறம் நேம் ஓகே, டேட் ஓகே, ஸ்டேட்டஸ் ஓகே, அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஓகே, அதுக்கு பிறகு டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் பெருசாக்கணும். அப்போ இப்படி வச்சு ட்ரெக் பண்ணா ஓகேண்ணா. டிபார்ட்மெண்ட் சேலரி ஓகே, அண்ட் தென் ஏஜ் ஓகே, முடிச்சு. இனி நம்பர் ஸோ 1 and then 2 and 3 and 4 and 5 and 6 and 7 and 8 and 9 and 10 okay. So இதுக்கு பிறகு pair details. So you know that Nimal and then Silva and then Kandi and then Gayan and Hemal, right, and Shaminder and Pereira and Kumara, Asha and Azli. You know that date. So இந்த காலத்துல எனக்கு டேட் வரணும். ஸோ நான் இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் வழியாக கொஞ்சம் எடுத்துட்டு இந்த ஜென்ரல்ன்றதை கிளிக் பண்ணி நான் என்ன போடலாம், இதுல டேட்ன்ற ஒரு விஷயம் போடலாம். வடிவாக கொஞ்சம் ஷார்ட் டேட் லாங் டேட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் டேட்னு கொடுக்கலாம், ஷார்ட் டேட். ஸோ இப்போ டேட்னு கொடுத்துட்டா லைக் பேசிக்காக இதில் நாம் அடிக்க போகிறது. ஸோ 2/8 அண்ட் தென் 19 தட்ஸ் இட். சரிதானே? ஸோ இதே தான் டீட்டெயில் பிறகு கணக்கு யோசிக்கலாம். செக் தென் 1/1 and then 1980 and then 7th 1 1970 sorry. Right, okay. So then அதுக்கு பிறகு 2 and 8 and what is that, 1986. And then likewise before you just need to do the same things like for all the records, like so 2 5 and what is that, 1973 and 2 7 and 1980, right? So 1980 and Pereira, so 2 7, sorry for that. So 2 7 and then Pereira is 1987 and then 9 5, what's that, uh, Kumara, right? So Kumara 9 5 1985, 1985 and then 4 5 1978 and then 2 8, what is that, 1980. So this is the things. And status, you know that single, right, single married, right, okay, single married, sorry, இதுக்கு married தானே, okay, married 4 times married, okay, so 4 times married and then Chamintha single and single and single and married single, okay, that's the thing. Department, you know that planning, accounts and then R&D, like research and development and accounts, personal and then R&D அது என்டர் அப்படி வந்தா நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே டைப் பண்ணி விடும், ரைட்? ஸோ பிளானிங் ஓகே. ஸோ salary, you know that just 1000 4000 and 6000 and 2500 and then 1200. ஐ நோ தட் இது ரொம்ப லேட் ஆகி தான், ஆனால் எனக்கு தோணுச்சு இது ஒரு செஞ்சு காட்டிடும்னு சொல்லி, அதனால தான். ஸோ என்னுடைய திருப்திக்காக நான் செய்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் யூ கேன் கெட் ஹையர் மார்க்ஸ், ரைட்? ஸோ 6000, ஸோ 5000 and then 3200. So age, you know that you just need to put that age 25, 33 and 43 and 27. What is that? 40 and 33 and 26 and 28 and 35 and 33. Right, that's all. ஸோ இந்த விஷயத்தையும் முடிச்சுட்டீங்க. தட்ஸ் அ திங். ஸோ மெயின் வடிவாக கவனிச்சிங்கன்னா டேட், கன்செப்ட், கரன்சி ஃபார்மேட் ஏதோ ஓகே. ஸோ கரன்சி ஃபார்மேட் நீங்கள் அப்படி மாற்றணும்னு விரும்பினா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த 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 டேட்டை யூனோ தட் இந்த செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்பரில் போய் நீங்கள் ஜென்ரலுக்கு பதிலாக என்ன செய்யலாம், ஸோ கரன்சி என்ன கொடுத்தீங்கன்னா கரன்சி வரும். இது எப்படி இந்த ஆர்எஸ் வந்து நேற்று நான் எம்எஸ்எக்ஸஸ் விஷயத்தில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ஓகே.
ஸோ இப்படி மாத்தி காட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட மார்க்ஸ். தட் இஸ் த திங். ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்துல ஸோ கரன்சி விஷயத்தை அப்படி மாத்தினீங்கன்னா பெட்டர். மாத்தினீங்கன்னா மார்க்ஸ் அதுக்கு தருவலாம். ரைட். அதே மாதிரி டேட், யூ நோ தட். ஸோ டேட்ன்றதுல ஸோ லாங் டேட் இப்படி மாத்தினீங்கன்னா தட் இஸ் த திங். ஸோ இந்த விஷயம் இப்படி வரலாம். ஸோ இப்படி ஒரு ஒரு கான்செப்ட் எல்லாம் நாம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். அதுதான் நான் சொல்ல விரும்புறது. லைக் இப்படி செஞ்சு காட்டிருந்தீங்கன்னு சொன்னா பெரிய விஷயம். ரைட். இப்படி செஞ்சு காட்டினீங்கன்னா பெரிய விஷயம். ஸோ இப்படி செஞ்சு காட்டினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் கூட வரும். ரைட். தட் இஸ் த திங். ரைட். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். முதலாவது கேள்வி given allowance. Right, or given allowance, or given allowance 500 for those who are having more than 3,500 salary, and for others 2000 250. Column heading should be allowances. அப்ப என்ன அர்த்தம்? எனக்கு இன்னொரு ஹெடிங் வரணும்னு அர்த்தம். அப்ப நீங்க தான் அடிக்கணும். ஸோ அலவன்சஸ் என்று டைப் பண்ணுங்க. ஸோ அலவன்சஸ் என்று டைப் பண்ணுங்க. ஸோ இந்த 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 குளத்தை நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் பெருசாக்குங்க. ரைட். இப்படி கொண்டு வாங்க. இந்த ட்ராக்கை பிடிச்சிடுங்க. தட் இஸ் திங். ரைட். அதே மாதிரி இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணுங்க. border கொடுங்க. ஸோ border all borders. ஓகே. இப்போ அலவன்சஸ்ன்ற இந்த column கிரியேட் பண்ணிட்டு இதுல நீங்க செய்ய வேண்டியது 500 ரூபா வரணும். மிச்சாக்களுக்கு 250 ரூபா வரணும். 3500 மேல இருந்து 500 இல்லாட்டி அப்ப ஈக்குவல் இஃப் என்ன ஈக்குவல் இஃப் என்ன இஃப் எது salary வந்து எதை விட பெருசா இருந்தா 3500 விட பெருசா இருந்தா கமா அப்படி இருந்தா எவ்வளவு 500 ரூபாய். அப்படி இல்லாட்டி எவ்வளவு 250. பிரேக்கெட் என்டர். ஸோ திஸ் திங். தென் இதை பிடிச்சிட்டு ஃபில் ஹேண்டில் டூலை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா திஸ் திங். ரைட். இது அலவன்ஸ். அடுத்த கேள்வி காப்பி த என்டையர் ஒர்க் ஷீட் ஆஸ் அ நியூ ஒர்க் ஷீட் அண்ட் நேம் ஷீட் ஆஸ் salary ஷீட். அவ்வளோதான். salary ஷீட் வந்து இந்த ஷீட்டை காப்பி பண்ணணும். ஜஸ்ட் காப்பி பண்றீங்க. ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, இந்த இதில் காப்பி இருக்குது மூவ் ஓவர் காப்பி. காப்பி பண்ண போறீங்க. ஜஸ்ட் ஏபிசி கம்பெனியை காப்பி பண்ண போறீங்க. கிரியேட் காப்பின்னு கொடுங்க. வடிவாக கொஞ்சம் கொடுங்க. கிரியேட் காப்பி. ஸோ ஏபிசி காப்பின்னு வந்து. ஸோ இதுல நீங்க இந்த ஏபிசி கம்பெனி டூன்றதை ரீநேம் பண்ணுங்க. என்ன பேர்ல salary ஷீட் வடிவாக வச்சுக்கணும். salary ஷீட் ரீநேம் பண்ணணும். salary ஷீட் என்று ரீநேம் பண்ணணும். தட் இஸ் தி ரெண்டாவது கேள்வி. அடுத்த விஷயம், இப்ப இத ஷோட் த ஒர்க் ஷீட் ஆஸ் அசெண்டிங் ஆர்டர் அக்கார்டிங் டு த டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அமையா அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணட்டாம். அப்ப நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. லைக் இந்த கன்செப்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இந்த கன்செப்ட் எடுத்துக்கொண்டா லைக் நீங்க ஜஸ்ட் செய்ய வேண்டிய விஷயம் வந்து டேட்டா கான்செப்டுக்குள்ள போனீங்க. இந்த ஃபில்டர் ஷோட்டிங் கான்செப்ட் இருக்குது. ஷோட்டிங் கான்செப்ட் எடுக்கிறீங்க. லைக் அசெண்டிங்கா டிசைனிங்கா. ஸோ ஏ டு செட் வர்றது இட்ஸ் அன் அசெண்டிங். லைக் கிளியரா பண்ணணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். லைக் திஸ் திங். ரைட். ஸோ நீங்க இவ்வளோத்தையும் செலக்ட் பண்றீங்க அண்ட் ஃபில்டர் கான்செப்ட் அல்லது கன்செப்ட் கொடுக்குறீங்க. தென் இதுல எல்லாத்துக்கும் மாறும். எதை வச்சு மாறும்ன்றது எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கும். பட் நீங்க இந்த இடத்துல மாத்துறதுக்கு, நீங்க நார்மலா மாத்துறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை அன்டூ பண்ணிட்டு லைக் இந்த டிபார்ட்மெண்ட் கன்செப்டை கொடுக்குறீங்க. தென் இந்த கன்செப்ட்ல நீங்க அசெண்டிங் ஆர்டர் கன்செப்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா லைக் இந்த தான் விஷயம். கன்யூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுக்குறீங்க. சோட் கொடுக்குறீங்க. அது இந்த விஷயத்துல மாறும். திஸ் திங். இதே விஷயத்த வடிவா சொன்னா மூன்றாவது இப்பதான் ஆன்சர் சொல்ல போறேன். அதெல்லாம் முதல் விளக்கத்துக்காக கிடைச்சது. இதே வடிவத்தை விடயங்கள் கொள்ளுங்க. ஸோ இந்த கன்செப்ட்ல இந்த விஷயத்துல நான் செலக்ட் பண்ணிட்டு ஏ டு செட் கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது கன்னியூ த கரண்ட் செலெக்ஷனா எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் இதுலயே விட்டுட்டு போன கிளாஸ் இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள பேர் பண்ணாను உங்களுக்கு. ரைட். ஸோ சோட் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே ஃபைன்னு சொன்னா இந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் நம்ம மாறணும் அல்லது என்று சொன்னா நம்ம இப்படி கணக்க விஷயங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் வரும். பட் திஸ் இஸ் த திங். நாம ஷோட்டிங் கன்செப்ட் வரும்போது அல்லது இந்த கன்செப்ட் வரும்போது இப்படி ஒரு விஷயத்தை நீங்க விளங்கி கொள்ளணும். ரைட். திஸ் த ஏரியா. ரைட். ஸோ அப்போ விஷயம் எடுத்துக்கொண்டீங்க என்ன சொன்னா இதுதான் விஷயம். அப்போ பேசிக்கா நீங்க செலக்ட் பண்றீங்க. நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னா லைக் அசெண்டிங் ஆர்டர்ல ஒர்க் ஷீட்ல அசெண்டிங் ஆர்டர்ல டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் அசெண்டிங் ஆர்டர்ல காட்டுறோம்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு விதமா அப்படி செய்யலாம். நீங்க ரைட். ஸோ இந்த கன்செப்டை வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. இது எப்படி எப்படி செய்ய போறீங்கிறது. இப்போதான் அதுக்கு நான் ஷோர்ட் பை பண்ண போறேன் டிபார்ட்மெண்ட்ல. இப்பதான் நான் ஆன்சரை சொல்றேன். வடிவாக கவனிச்சு ஆன்சர் சொல்றேன். டிபார்ட்மெண்ட்ல செல் வேல்யூஸ் ஏ டு செட் ஓகே ஓகே கொடுக்குறீங்க. இப்போ இதுக்கேற்ற மாதிரி இப்போ எல்லா டீட்டெயிலும் அதுக்கேற்ற மாதிரி மாறி விளங்குதா. இதுதான் ஆக்சுவலி விஷயம். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இப்படி இப்படி நினைச்சு செஞ்சிடாதீங்கன்றது. இது நான் கிளாஸ்ல படிப்பிக்கோங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்லித்தான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்பயும் அதே தான் செய்கிறேன். வடிவாக குறைச்சிக்கொள்ளுங்க. திருப்பியும் செஞ்சு காட்டுறேன். இந்த நாலாவது கேள்விக்கான ஆன்சர் கஷுவலா சொன்னா நீங்க செய்ய வேண்டிய ஆள் இந்த அளவையும் செலக்ட் பண்ண வேண்டியது. அந்த டேட்டா ஷீட்டை செலக்ட் பண்ண வேண்டியது. செலக்ட் பண்ணிட்டீங்களா இந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு
எங்க போவீங்க? ஷூட்டிங்குக்கு போங்க. ஷூட்டிங்குக்கு போயிட்டு என்ன செய்வீங்க? எந்த இடத்துல நீங்க செய்யணும் அதுன்றதே இருக்கு. ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். கீழ செலக்ட் ஆயிருக்கு. இந்த அளவு. இப்ப ஷூட்டிங்க குடுக்குறீங்க. ஷோர்ட் பை குடுக்குறீங்க. டிபார்ட்மெண்ட் வச்சு தானே அவங்க ஷோர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஏ டு செட்னா தான் அசெண்டிங் என்ன? டிசெண்டிங்னா Z to A. ரைட்? அப்போ ஓகே குடுக்குறீங்க. டீடைல் மாறும். திஸ் இஸ் த திங். சரியா? இத சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வி கால்குலேட் த கிராஸ் சாலரி. கெட் கால்குலேட் த கிராஸ் சாலரி. வெறுமனே நீங்க டிசெண்டிங் அசெண்டிங் பண்ணினாடாப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஆம், இந்த விஷயம் மட்டும் மாறும், மிச்சம்லாம் மாறாது. அப்ப பிழையான டேட்டாவா மாறிடும். அதனால வாழ்த்துங்க உங்களுக்கு. அடுத்து கால்குலேட் த gross salary. அப்ப என்ன அடுத்த ஆள் வரும்? எனக்கு இன்னொரு ஹெடிங். ஸோ gross salary. ரைட்? ஸோ gross salary. சில இதுல கேபிட்டல் ஸ்மால் அப்படியே கவனிக்காம விட்டுருப்பேன். அதை யோசிக்காதீங்க. ஜஸ்ட் நீங்க உங்களோட ஃப்ளோல போங்க. சரியா? ஹோம்ல போய் பார்டர் கொடுக்குறேன், ஆல் பார்டர்ஸ் கொடுக்குறேன், அண்ட் இந்த கொலத்தை கொஞ்சம் பெருசாக்குறேன். ரைட்? ரைட். ஓகே. ஸோ இப்போ இந்த gross salary என்றது என்ன? gross salary என்றது salary-யும் அலவன்ஸையும் கூட்டுறது. அப்ப இட்ஸ் சிம்பிள் திங் மேன். ஈக்குவல் சம் bracket this one and this one. Right? This one, comma, this one. ஏன் கமா கொடுக்குறேன்? ஏன்னா நடுவில் இருக்கிறத கூட்டிடக்கூடாது. போய் அந்த பிடிச்சி இழுத்து விட்றேன் அப்படி. இது ரெண்டையும் தான். ரைட்? என்டர் பண்றேன். அப்ப அது ரெண்டையும் கூட்டிடுறேன். தென் அதுக்கு பிறகு ஃபில் ஹேண்டில் டூ. ஸோ ஃபில் ஹேண்டில் டூ. அதை ட்ரெக் பண்ணா அந்த விஷயம் மட்டும் நடுவில் இருக்கிறத கூட்டிடக்கூடாது. ரைட்? இதுக்கு பிறகு சேவ் பண்ணுங்க. திருப்ப கிரியேட் அ பை சார்ட் யூசிங் இந்த நேம் அண்ட் gross salary. ஜஸ்ட் இப்ப நேமையும் gross salary-யும் வச்சு தான் நீங்க பை சார்ட் கிரியேட் பண்ண போறீங்க. அப்போ வடிவா வழங்கிக் கொள்ளுங்க. ஸோ திஸ் இஸ் த ஏரியா. அப்போ இப்படி செலக்ட் பண்ணுங்க. வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. திஸ் இஸ் த ஏரியா. தென் கண்ட்ரோலோட திஸ் இஸ் த ஏரியா. ரைட்? ஸோ வடிவா கவனிச்சுக்கணும்னா இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு தென் கண்ட்ரோலோட இவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல போறீங்க. பேசிக்கா இன்சர்ட்ல போறீங்க. லைக் யூ நோ தட் யூ ஜஸ்ட் நீட் டு புட் த சார்ட். என்ன சார்ட்? பை சார்ட். ஸோ பை சார்ட்ன்றதை கிளிக் பண்றீங்க. என்ன மாதிரி பை சார்ட் வேணும்னு யூ நோ தட். ஸோ எனக்கு ஒரு நார்மலா ஒரு பை சார்ட் போடுவோம். ஸோ திஸ் திங் gross salary-க்கு இந்த மாதிரி ஒரு பை சார்ட் வேணும். எனக்கு இதுல வேணுமெண்டா டீடைல்ஸ்கள் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதுல எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். டீடைல்ஸ் என்ன கான்செப்ட், என்ன கான்செப்ட் கரெக்டாக வேணும், எப்படி வரணும்ன்றது எனக்கு இதுல இருக்கும். அண்ட் யூ நோ தட் என்னென்ன எலிமெண்ட்ஸ்கள் டேட்டா இதுகள் எல்லாம். ஸோ திஸ் திங் இப்படி ஒரு சார்ட் நீங்க போட போறீங்க. இந்த சார்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க. ரைட்? பிறகு எனக்கு அதுக்கு மேலேயே சாரி இந்த சார்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சின்னக்கி வைங்க. சும்மா எல்லாத்தையும் வேணும். எனக்கு சார்ட் போடுறது இந்த 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 மாதிரி டீடைல். ஏன்னா பெயரும் இந்த ஆக்கள் தான் வேணும்ன்றதான் விஷயம். பிறகு கணக்கு யோசிக்கக்கூடாது. ஸோ திஸ் த திங் கைஸ். லைக் பேசிக்கா சொன்னா எக்ஸல்ல இந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ரைட்? ஸோ ட்ரை பண்ணுங்க. எனிவேஸ் பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் மேக் அவுட் பிளஸ் யூ. லைக் அதுக்கு முன்னாடி நான் இப்போ இதை க்ளோஸ் பண்றேன். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க இப்படி சேவ் பண்ணிட்டீங்க. இப்படி சேவ் பண்ணிட்டீங்க. இந்த ஃபைல் எங்க இருக்கு? ஆம், நீங்க ஒரு ரெண்டு விதமா தேடி பார்க்கலாம். ஒன்று திருப்ப சர்வ் ஆஸ் பண்ணி ஒரு லொகேஷனுக்கு போய் சர்வ் பண்ணுங்க, டெஸ்க்டாப்புக்கு திஸ் பிசிக்கு. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு முதலே தெரியுமாட்டா பிரச்சனை இல்லை. லைக் நான் அதை க்ளோஸ் பண்றேன். எனக்கு ஃபைல் வந்து இங்க இருக்கு, MS எக்ஸல் இந்த இருக்கு. இதை நீங்க ஒன்று நான் நேற்றே சொன்ன மாதிரி இப்படி ஃபைல்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு ஃபைலுக்குள்ள இப்போ இப்போ இதை கொண்டு வந்து இங்க நீங்க போடுறீங்க. உங்கள்ட்ட இப்படி எல்லாத்தையும் கொண்டு வாங்க. எக்ஸல், அக்சஸ் அப்படின்னு எல்லா டாக்குமெண்ட்ஸும் இங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு உங்களோட பேரை போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு ஒன்று அதை நேற்று சொன்ன மாதிரி சிப் ஃபைல் அனுப்பிட்டு எனக்கு அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க. இல்லையா? மெயிலுக்கு போங்க. இன்டர்நெட் கனெக்ட் பண்ணீங்கன்னா மெயிலுக்கு போங்க. மெயிலுக்கு போயிட்டு யூ நோ தட் கைண்ட் ஆஃப் வாட் இஸ் தட். ஸோ கம்போஸ் கொடுங்க. என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. தென் சாரி என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. உங்களோட பேரை கொடுங்க. இப்போ நான் என்னுடைய பேரை கொடுக்குறேன். ஸோ தென் வாட்ச் எஸ். ஸோ எக்ஸாம் ஆன்சர்ஸ் MSO என்ன பட்ச் என்ன கொடுங்க. ரைட்? ஸோ அதுக்கு பிறகு சிப் ஃபைல் நீங்க ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிளிப் அடையாளம், இந்த கிளிப் அடையாளத்தை கொடுங்க. ஸோ அந்த லொகேஷன் போங்க. டெஸ்க்டாப்ல அந்த ஃபோல்டர் தானே. ஸோ இந்த ஃபோல்டர் இதுல அந்தந்த ஃபைல்கள் செலக்ட் பண்ணுங்க. அதுகளை எனக்கு அதை அட்டாச் பண்ணுங்க. ஓகேன்னா அட்டாச் பண்ணிட்டு சென்ட் பண்ணுங்க. ரைட்? சென்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் திங். அவ்வளோதான் விஷயம். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இவ்வளோத்தையும் கிளியர் பண்ணிக்கின்றதே எனக்கு காணும். எனிவேஸ் பெஸ்ட் ஆஃப் லக். நாளைக்கு நாளைக்கு செய்யக்கூடிய எல்லாருக்கும் வடிவா செய்யுங்க. நம்புறேன். லெட்ஸ் சி பாப்போம். ரைட்? Thank you so much and have a good night guys and have a good day. Take care. Bye bye.